நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா, ஜூன் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி என்றைக்கு வருது, என்ன பரிகாரம் செஞ்சால் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய வாழ்க்கையில் படுகின்ற கஷ்டங்கள் கவலைகள் அனைத்தையும் வெற்றி பெற வைக்கும் ஒரே அன்னை பார்த்திங்கன்னா வராகி வழிபாடு தான். வீட்டில் வராகி சிலை அல்லது ஃபோட்டோ வைத்து வழிபடுபவர்கள் வளர்பிறை தேய்பிறை திதிகளில் அபிஷேகம் செய்து நெய்வேத்தியங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். எதிரி தொல்லை, தொழில் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பவர்கள், பொறாமைப்படுபவர்கள், நீண்ட நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருப்பவர்கள், மனக்கவலைகள், இனம் புரியாத மனக்கவலைகள், பில்லி சூனியம் இது போன்ற கஷ்டத்தில் இருப்பவர்கள் வராகி அன்னையை நினைத்து தேய்பிறை திதியில் பூஜை செய்து தொடர்ந்து 5 அல்லது 8 வாரம் பூஜை செய்து நெய்வேத்தியங்கள் படைத்து உங்கள் மனக்குறைகளை அந்த வராகி அம்மனிடம் சொல்லும் பொழுது அந்த 8 அல்லது 5 வாரத்திற்குள் அனைத்தும் சரியாகிவிடும் என்பது நம்பிக்கை. பூஜை செய்பவர்கள் மாலை நேரத்தில் மாலை 6 மணிக்கு மேலே செய்ய வேண்டும் அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம். இது ரொம்பவே சிறந்த நேரங்களாக குறிப்பிடப்படுகின்றது. வராகி சிலை வைத்து இருப்பவர்கள் பால், தேன், இளநீர், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். ஃபோட்டோ மட்டுமே எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலரில் பூ போட்டு நல்ல புதிதாக மஞ்சள் குங்குமம் வச்சு நல்ல மாலை சாற்றி நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம். பழங்களில் வந்து பார்த்திங்கன்னா மாதுளை பழம் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம அன்னைக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். நெய்வேத்தியன்றது வந்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்த பருப்பில் வந்து செய்த வடை படைக்கலாம். மிளகு அதிகமாக சேர்த்த தயிர் சாதத்தை வந்து படைக்கலாம். சர்க்கரை வள்ளை கிழங்கு, அதுக்கப்புறம் சுக்கு சேர்த்த பானகம், இது உங்கள் ஏதாவது செஞ்சு வைக்கலாம். இல்லை நான் எல்லாமே செஞ்சு வச்சு நான் வாரம் வாரம் வர வளர்ப்பிறையாகட்டும் தேய்பிறையாகட்டும் நான் பஞ்சமியில் நான் செய்யறதுக்கு நான் விருப்பப்படுறேன்றவங்க வந்து நீங்கள் தாராளமாகவே செய்யலாம். வராகி அன்னையை நாம் வழிபடும் பொழுது செய்வினை அண்டாது நடக்காமல் தள்ளி தள்ளி போகின்ற காரியங்கள் விரைவில் நடக்கும். உங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற சங்கல்பம் எடுத்து கொள்ள வேண்டும். நிறைவேறிய பின் மறுபடியும் வேறு சங்கல்பம் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பூஜை செய்ய ஆரம்பிக்கலாம். தேய்பிறை பஞ்சமி என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 15ஆம் தேதி ஞாயிறு மதியம் 3 மணிக்கு தொடங்கி ஜூன் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை மதியம் 2-4 மணிக்கு முடிகின்றது. விரதம் இருந்து நீங்கள் பூஜை முடிச்சிட்ட உடனே பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் விரலி மஞ்சளை மாலை சாற்றலாம் அல்லது தேங்காய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாட்டு நிறைவு செய்து கொள்ளலாம். வராகி அம்மனை நினைத்து மனதார ஓம் ஷியாமலாய வித்மஹே சகல ஹஸ்தாய தீமஹி தன்னோ வராகி பிரசோதயாத் என்ற மந்திரத்தை வந்து நீங்கள் 108 முறை வந்து சொல்லி வழிபடலாம் அல்லது எழுதவும் செய்யலாம். பலன்கள் பார்த்திங்கன்னா வராகி அன்னையை வழிபடுபவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலை ஏற்படும். பில்லி சூனியம் அதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் அதெல்லாம் நம்ம வீட்டை அண்டாத மாதிரி அம்மா வந்து ரொம்பவே பாதுகாப்பாக இருந்து நம்மளை பாதுகாத்துக்குவாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் நம்மளை தொழிலில் முன்னேற்றுவதற்கும் இது வந்து உறுதுணையாக இருக்குன்றது சொல்லுவாங்க. நம்ம ஒரு பூஜை செய்ய போகிறோம், ஒரு புதிதாக ஒரு தொழில் தொடங்க போகிறோன்றது வந்து பார்த்திங்கன்னா வராகி அன்னையை நம்ம மனசார நினச்சிட்டு நம்ம பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக அது முற்றிலுமே வந்து நிறைவேறும் என்பது வந்து நம்பிக்கை.
எந்த நாளில் வந்து வராகி அன்னையே நம்ம வணங்கலான்றது பார்த்திங்கன்னா, அதற்கான பலன்கள் பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்து வராகி அன்னை நம்ம பூஜை செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் தீரும். திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மனநல பாதிப்புகள் அனைத்தும் நீங்கும். வீடு நிலம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லை தீரும். புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பேறு கிடைக்கும். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அனைத்து தெய்வங்களுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நினைத்த காரியம் நிறைவேறும். எதிரி தொல்லை, கடன் பிரச்சனை, நோய்வாய்ப்படுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறையில் நீங்கள் பரிகாரம் பண்ணும் பொழுது அது கண்டிப்பாக அது சீக்கிரமாக குணமாயிடும்ன்றது சொல்லுவாங்க. ஒரு சந்தோஷமான விஷயம், எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வளர்பிறை பஞ்சமியில் வந்து அந்த பரிகாரம் செய்யும் பொழுது ரொம்பவே விசேஷமானது. இப்போ நம்ம தேய்பிறையில் நம்மளுடைய கடன் எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் நம்ம அந்த கடனை அடைக்கிறதுக்கும் அந்த எதிரி வந்து நம்மக்கிட்ட வரக்கூடாது, நம்மக்கிட்ட வந்து தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரம் செய்யலாம். அது என்ன பரிகாரம்ன்றது பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேய்பிறை பஞ்சமி வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்துடுது. அப்போ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு வந்து நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சிங்கனாவே போதும். கடன் பிரச்சனை வந்து மலமலன்னு குறைஞ்சிக்கிட்டே வரும். எதிரி பிரச்சனை அதிகமாக இருக்குது, தொழில் மூலயமா எதிரியாக இருக்குது, என்னுடைய எல்லா வளர்ச்சிக்குமே வந்து ரொம்ப எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்கிறதுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுன்றது பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் இந்த பரிகாரம் பண்ணணும். ரொம்பவே பவர்ஃபுல்லானது. ஞாயிற்றுக்கிழமையில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து அது வந்து நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லும் பொழுது அது கண்டிப்பாக நம்மளுக்கு அவங்க அதை அட்ராக்ட் பண்ணி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்கன்றது சொல்லுவாங்க. அதனால தான் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் எடுக்க சொல்லுவாங்க. எந்த ஒரு பத்தியமாக இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் எடுக்க சொல்லுவாங்க. நம்மளுடைய எதிரி தொல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது முற்றிலும் நிவர்த்தி அடையும், பிரச்சனைகள் ஓய்ந்து விடும் என்றது சொல்லுவாங்க. அது என்ன பரிகாரம்ன்றது பார்க்கலாம். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்கள் ஒரு எருக்கம் இலை எடுத்துக்கணும். எருக்கம் இலையில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கடன் பிரச்சனை எவ்வளோ அமௌண்ட் இருக்குதோ அந்த அமௌண்ட்டை வந்து அந்த எருக்கம் இலையில் வந்து நீங்கள் எழுதிட்டு இந்த அமௌண்ட்டு என்கிட்ட இருந்து அது ஒன்றும் இல்லாமல் கரைஞ்சி போயிடணும், என் கடன் பிரச்சனையெல்லாம் நான் அடைச்சிடணும் அப்படின்னு எழுதணும். அப்புறம் இல்லை எனக்கு கடன் பிரச்சனைலாம் இல்லை, எதிரிகள் பிரச்சனை தான் இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரிகள் யார் நீங்கள் எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை எழுதி இவங்க என் பக்கம் திரும்பி வரவே கூடாது, இவங்க என்னை நினைக்கக்கூடாது, என்னை எதிரியாக நினைக்கக்கூடாது, இவங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் போகணுன்றதை வந்து உங்களுக்கு அவங்களால என்ன தொந்தரவு இருக்குதோ அதை நீங்கள் என்ன பண்ணணும், அந்த எருக்கம் இலையில் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், எழுதணும். ஒரு பென்னில் எழுதணும். சின்னதாகவே எழுதிட்டு என்ன பண்ணணும், கற்பூரத்தை வச்சு எரிச்சிட்டு அதை எரிஞ்சிடும். நீங்கள் அடுத்த நாள் வந்து அதை க்ளீன் பண்ணால் போதும். அன்றைக்கே க்ளீன் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. எரிச்சிட்டு உங்களோட கடன் பிரச்சனை, எதிரி பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இலையில் எழுதிட்டு ஒரு கற்பூரம் வச்சு ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே இதை என்ன பண்ணணும், எரிச்சிடுங்க. எரிச்சிட்டு அன்றைக்கே க்ளீன் பண்ண வேண்டாம், அடுத்த நாள் க்ளீன் பண்ணால் போதும். கண்டிப்பாக அந்த ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாகவே கிடைக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்மளுடைய தெய்வீக களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.